ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் சிம்பு பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? உலகநாயகன் கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடிக்கிற படம் தான் STR48. முதலாக இந்த 3 பேரோட கூட்டணியில் இந்த படம் உருவாகிறதோட இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக மிக பிரம்மாண்டமாக உருவாக இருக்கு. இதுவரையும் இல்லாத ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நடிகர் சிம்பு இந்த படத்தில் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அதாவது நடிகர் சிம்பு ஹீரோவா மட்டும் இல்லாமல் எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு திருநங்கை கதாபாத்திரத்திலையும் நடிக்க இருக்கிறாரு. கடந்த மாதமே இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக மிக பிரம்மாண்டமாக உருவாகிறதால இந்த படத்தோட முதற்கட்ட பணிகளும் VFX பணிகளும் இன்னும் முடிவடையாமல் நடந்துகிட்ருக்கு. அதனால் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. இந்நிலையில் நடிகர் சிம்பு இந்த படம் தொடங்குறதுக்கு தாமதமாகிறதால அடுத்த படத்தில் இப்போதைக்கு நடிக்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்து அதை பற்றி கமல் தரப்புலையும் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் கமல் தரப்பில் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போதைக்கு வேற எந்த படத்துலையும் கமிட் ஆகாதீங்க. காரணம், ஒருவேளை வேற படத்தில் நடித்து அந்த படம் வெளியாகி அதோட ரிசல்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இல்லாமல் போச்சுன்னா அது நம்மளோட இந்த படத்தோட ரிசல்ட்டை பாதிக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வேற எந்த படத்துலையும் நடிக்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு விதத்தில் கமல் தரப்பில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் சரின்னு நமக்கு தோணும். ஏன்னா STR48 படம் ஹிஸ்டாரிக்கல் படமாக உருவாகிறதால அதுக்கு இடையில வேற கமர்ஷியல் படங்களில் ஏதாவது நடிக்க போய் இந்த படத்தோட ரிசல்ட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலும் இந்த படத்துக்கான ஹைப் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ இதுவும் ஒரு நல்ல முடிவு தான். ஆனால் இப்படி பேசின கமல் தரப்பு அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் பண்ணியிருக்காங்க. அதாவது மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கிற தக் லைஃப் படத்தில் சிம்புவை நடிக்க வைக்கிறதுக்காக இயக்குனர் மணிரத்னம் கமல் கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு கமலும் ஓகே சொல்லியிருக்காராம். காரணம், இந்த படத்தில் நடிகர் சிம்புவை ஒரு சின்ன கேரக்டர் ரோலில் பண்ணுறதுக்காக தான் மணிரத்னம் கேட்டிருக்காரு. அதனால் கமலும் ஓகே சொல்லியிருக்காரு. அதே சமயம் ஏற்கனவே இந்த கேரக்டரில் நடிகர் துல்கர் சல்மான் நடிக்க இருந்த நிலையில் இப்போ அவர் அதுலேருந்து விலகின நிலையில் அந்த கதாபாத்திரத்தில் தான் நடிகர் சிம்பு நடிக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது. தக் லைஃப்பில் சின்ன கதாபாத்திரங்கிறதால இது STR48 படத்துக்கான ரிசல்ட்டை பெரிய அளவு பாதிக்காதுங்கிறதையும் தாண்டி தக் லைஃப் படம் இயக்குனர் மணிரத்னம் படம்ங்கிறதால இது இன்னுமே நடிகர் சிம்புவோட மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தும். அதனால் STR48 படம் எந்த விதத்துலையும் பாதிக்காத வகையில் பக்கா ரிசல்ட்டை கொடுக்கும்னு தாராளமாக நம்பலாம்.